Q&Q Pharmacy. InvestSmart, earn extraordinary, guaranteed return, 100% buyback assurance. Q&Q Pharmacy. தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். சார், நிதி ஆயோக் கூட்டத்திற்கு கலந்து கொள்ள பிரதமர் மோடி அவர்களை சந்திக்கவும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் டெல்லி போயிருக்கிறார். இந்த டெல்லி பயணம் குறித்து, ஏன்னா அது எல்லாம் நிதி வாங்க போயிருக்காரு அப்படின்னாங்க. ஆனால் எடப்பாடி மட்டும் வெள்ளக்கொடையோட போயிருக்கீங்கன்னு சொல்றாரு சார். அதாவது தன்னை பற்றிய தன்னை போல் பிறரையும் நினைக்கிறார், வேற ஒன்று. நான் எதுக்காக டெல்லி போனோமோ அதே மாதிரி தான் இவரும் போயிருப்பாருன்னு நினைக்கிறார். இவர் டெல்லிக்கு போகும்போதெல்லாம் வெள்ளக்கூடையை எடுத்துகிட்டு போய் நின்று பழக்கம். கட்சிக்குள்ள நடக்கிற தகராறுக்கெல்லாம் மோடிக்கிட்டையும் அமித்ஷா கிட்டையும் போய் பேசுகிற பழக்கம். அதே மாதிரி இவரும் போயிருப்பாருன்னு நினச்சி பேசியிருக்காரு. தன்னை மாதிரியே அவரும் போயிருப்பாருன்னு நினச்சிட்டு பேசியிருக்காரு. அது ஒரு வகையில் அப்படி ஒரு ஆன்சரும் சொல்லலாம். இன்னொரு ஆன்சர் என்னன்னா, மோடி கிட்ட போகும்போது எப்படி பணிவாக நடந்துக்கணும், தான் எப்படி நடந்துக்கிட்டோம், எப்படி வெள்ளை கொடையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு போய் வெள்ளை வெட்டியெல்லாம் போட்டிக்கிட்டு போய் எப்படி அமைதியாக நின்று ஒரு இதாக அடிமையாக நான் நின்னேன் அப்படிங்கிற அது மாதிரி நீங்கள் ஸ்டாலின் நடந்துக்கணுங்கிறதுக்கு அவருக்கு ஒரு ஐடியா கூட கொடுத்துருக்கலாம். இப்படி நடந்தீங்கன்னா மோடி எல்லாம் கருணை காட்டுவார், நான் எப்படி கருணையோடு வந்தேன் அப்படிங்கிறது அந்த ஐடியா கூட கொடுத்துருக்கலாம். இப்படி போனீங்கன்னா நல்லாயிருக்கும். அனுபவஸ்தர் அடிக்கடி வெள்ளை பிடிச்சிட்டு போய் காலையெல்லாம் உடுத்து இது பண்ண அந்த அனுபவத்தை அவர் சொல்கிறார். முதலமைச்சர் இன்னைக்கு இருக்க முதலமைச்சர் அதை கடைப்பிடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்றாரு. நல்லது தானே, கேட்டுக்கொண்டிருத்தேன், தப்பு இல்லை. கடுமையான எதிர்ப்பு பயங்கரமா. ஏன்னா 4 வருஷமா அந்த கூட்டத்துக்கே முதல்வர் ஸ்டாலின் போகல. இப்ப போறாருன்னா ஏதோ பயந்துட்டு போறாரா சார்? இந்த இடி ஐடிக்கெல்லாம் பயந்துக்கிட்டு போற மாதிரிலாம் தெரியுது. 3 தடவை எச்சரிக்கை கொடுத்தோம், ஒன்றும் சரியா வரலன்னாக்கா அப்புறம் பயந்துக்கிட்டு வீட்டுக்குள்ள போயிருக்கணும். என்ன சரி பயந்துட்டு இருந்தாங்க, நீங்க சொல்ற மாதிரி பயந்துட்டு இருந்தாரு, வீட்டுக்குள்ள போகாமல் இருந்திருக்கணும். 3 தடவை எச்சரிக்கை கொடுத்துட்டு 4வது தடவை போறாருன்னா போர்க்களத்தில் போய் சந்திப்போவான்னு தானே போவார். அப்படி தானே எடுத்துக்கணும். அந்த ஒரு ஆங்கிள் ஏன் பார்க்க மாட்டேங்கிறீங்க? 3 தடவை சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டாருங்க. நிதி கொடுக்கலங்கிறது உலக முறத்துக்கு சொன்னார். அந்த ஒரு ஒன்றிய அமைச்சர் ஒருத்தர் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கலைன்னா உனக்கு காசு கொடுக்க மாட்டேன்னாருலாம் சொன்னார். எங்களுடைய இதை ஏற்றுக்கலைன்னா நாட்டை விட்டு வெளியே போனார் இன்னொரு ஒன்றிய அமைச்சர். இவ்வளோலாம் நடந்த பிறகு தானே இன்னைக்கு போகிறாரு அவர். சரி, இவ்வளோலாம் பேசிட்டீங்களா, இப்போ நான் நேராக வரேன், என்ன பேச பார்க்கலான்னு போயிருக்காரு. இதில் பல லாபங்கள் இருக்கு. என்ன இப்போ அவர் போகிறாரு, மோடி கொடுக்க மறுத்தாருனாக்கா நான் நேரில் போய் கேட்டு கொடுக்க மறுத்தாருன்னு சொல்லி தமிழ் இனத்துக்கு விரோதின்றதை அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார். நேரில் போய் கேட்டால் அவர் கொடுக்கல, தீர்மானங்கள் போட்டால் கொடுக்கல, தீர்மானங்களுக்கு மரியாதை இல்லைன்னு அப்புறம் நான் நேர்லையும் போனேன், நேர்லையும் எனக்கு கொடுக்கல அப்படின்னா தமிழ்நாட்டை ஒழிக்கணும்னு நினைக்கிறாரு. மோடி தமிழ் விரோதி அப்படின்னு காட்டலாம். கொடுத்தாருன்னு வச்சுங்க, நேரில் பணம் பயந்துட்டார், கொடுத்தார், லாபம் ரெண்டும் இருக்குல்ல. இந்த புத்திசாலித்தனம் எடப்பாடிக்கு இல்லையே பாவம். பேர்லேயே அது சொல்கிற மாதிரி எடப்பாடி கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எடுபடின்னு வருது. அது மாதிரி எங்கள் ஊருக்காரர் அவரை பற்றி பேசுறதே சங்கடமாக இருக்கு. வெள்ளக்கூடையை பிடிச்சிட்டு போகிறேன், அவருக்கு தன்னுடைய அனுபவத்தை சொல்கிறார். நான் அப்படி போய் தாங்க தப்பிச்சுக்கிட்டுலாம் வந்திருக்கிறேன், அதே மாதிரி நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அனுபவத்தை சொன்னார். இதில் இந்த 2 இது இருக்குது. இல்லை, கொடுக்க மறுத்தால் தமிழினத்துக்கு விரோதின்னு சொல்லிடலாம், கொடுத்தால் தமிழினத்துக்கு லாபம், நேராக பணம் பயந்து கொடுத்துட்டார், அவ்வளோதான். 2 வகையில் இந்த ஸ்டாலினுக்கு தானே வெற்றி தான். ஆமாம், எடப்பாடி சொல்றாரு குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக ஸ்டாலின் போறார். அவர் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக ஏன் இவ்வளோ நாளாக இருந்தீங்க, 4 வருஷமா இருந்தீங்க, போய் நேரில் கேட்க முடியல. இப்போ இடி ஐடி ரைடு வந்தோடனே சொந்தக்காரங்க நண்பர்கள் எல்லாருக்கும் ஐடி ரைடு வந்தோடனே அதை காரணம் காட்டி குடும்பத்தை பாதுகாக்கிறதுக்காக ஸ்டாலின் போறான்னு சொல்றாரு. அப்போ இவர் தன்னை பற்றி அதான் சொல்கிறாரு. ராமலிங்கம் வீட்டில் ரைடு நடந்த உடனே மறுநாள் அமித்ஷா கூப்பிட்டோன்னு போய் உட்காந்தாருல, அந்த ஞாபகத்தில் சொல்கிறார். ராமலிங்கம் அவருடைய சகலை, எடப்பாடியோட சகலை. அவர் வீட்டில் ரைடு, பாஜகவோட கூட்டணி வைக்க முடியாது அப்படின்னாரு. ஒரு ரைடு, மறுநாள் கூப்பிடுறாரு, போய் உட்காந்துட்டாரு. அண்ணாமலை தலைமையராக இருப்பதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த ரைடுக்கு பிறகு அண்ணாமலை தலைமையில் தான் கூட்டணி ஒப்பந்தத்தையே போட்டார். அதெல்லாம் தான் ஞாபகத்தில் சொல்கிறார். இப்போ நான் என்ன மாதிரி தான் நீ மாட்டிக்கிட்ட போட்டிருக்கேன்னு சொல்கிறார். ஸ்டாலின் இன்னைக்கு பதவியில் இருக்காருங்க. அதனால் அவருக்கு வேணுங்கிறது அவரால் செய்ய முடியும். அங்கே போய் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. ஒரு ஃபோன் கால்லேயே முடிச்சுக்கலாம். ஒரு டெலிஃபோனில் மெசேஜ் போட்டு ஏன்னா நீ ஓகே, நீ சொல்கிறது ஓகேன்னு சொல்லிடுறேன், என்ன சொல்கிறேன் ஒரு ட்விட்டர் போட்டால் முடிஞ்சு போகுது. இதுக்கு என்னதுக்கு அங்கே போய் பேசணும்? காலம் எவ்வளோ மாதிரி இருக்குது. நேரில் போய் காலில் விழுமா தேவையா?
பேங்க்குக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருங்க, நமக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு ஒரு லைன் சொன்னால் முடிஞ்சு போகுது. என்ன பெரிய கஷ்டம் அது? டெக்னாலஜி எங்கே இருக்குது? இன்றைக்கி பணத்தை நம்ம கரைச்சி நம்ம யாராவது பாக்கெட்டை வச்சுக்கிறோமா? நம்ம ஒரு செல்ஃபோன் எடுக்கிறீங்க, கணக்காட்டுறீங்க, நான் வந்துருச்சுன்றீங்க. நான் அந்த செல்ஃபோனை பார்க்குறேன், வந்துருச்சுன்னு நான் போயிட்டு இருக்கிறேன். எனக்கு காசை எவன் கண்ணில் பார்க்குறப்போ? ரொம்ப சின்ன சின்ன கடைகளில் தானே காசை கேட்குறாங்க. ஆட்டோ டாக்ஸி எல்லாம் கூட வந்து இதை தானே பார்த்துக்கிட்டு. இன்றைக்கி கரன்சி டிரான்ஸ்ஃபரே கிடையாது. ஹவாலா மோசடி இல்லை, இன்னைக்கு முடியாது. இந்த கரன்சி அங்கே மாற்றுறது, அந்த கரன்சிக்கு வேல்யூ இருக்குங்கிறது அந்த பிரச்சனையே இன்றைக்கி இல்லையே. எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ என்னங்கிறதெல்லாம் இன்றைக்கி கிடையாது. அன்றைக்கி கரன்சி எடுத்துகிட்டு போவோம், ரூபாய்க்கு வேல்யூ கிடையாது. ஏர் இண்டியா பிளேன்னு நம்ம இந்திய நாட்டுக்கு சொந்தமானது அந்த காலத்தில். இப்போ அதானிக்கு போயிடுச்சு. அந்த ஏர் இண்டியா பிளேனில் டாடா கிட்ட போயிடுச்சு. டாட்டா வாங்கிக்க டாட்டாவை ஆரம்பித்தாங்க. அதை இந்திய அரசாங்கம் வந்து நாட்டோடமையாக்குச்சு. டாட்டா கிட்ட போச்சு. டாட்டா கிட்ட போனதுக்கு பிறகு இப்போ வந்து அதானிகிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த ஏர் இண்டியா விமானத்தில் வெளிநாட்டிலேருந்து நம்ம வர்றோம்னா உள்ளே வந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் கொடுப்பாங்க. ஃப்ரீயாக கொடுக்குறது டிக்கெட்டோட சேர்ந்தது இருக்கும். அது போக அவங்களே வந்து வண்டியில் தட்டிக்கிட்டு வருவாங்க. நிறைய உணவுப் பொருட்கள்லாம் கொண்டு வருவாங்க. காசு கொடுத்தா வாங்கணும். கோகோ கோலா இது போகிற ட்ரிங்க்ஸ் எல்லாம் காசு கொடுத்தா வாங்கணும். அந்த காசு கொடுக்கும்போது இந்திய கரன்சியை அக்செப்ட் பண்ணாது இந்த ஏர் இண்டியா. டாலர் தான் கொடுக்கும். அதே சமயத்தில் ஒரு லுஃப்தான்சா ஃப்ளைட்டில் போகிற அது ஜெர்மன் ஃப்ளைட்டு. ஜெர்மன் காசை கொடுத்தீங்கன்னா அவங்க வாங்கிக்குவாங்க. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் போனீங்கன்னா சிங்கப்பூர் டாலர் கொடுத்தீங்கன்னா அவங்க வாங்கிக்குவாங்க. மலேசியன் ஏர்லைன்ஸில் போனீங்கன்னா மலேசியன் காசை கொடுத்தீங்கன்னா வாங்கிக்குவாங்க. இந்திய நாட்டுக்கு சொந்தமான இந்திய விமானத்தில் இந்திய கரன்சியை அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சொல்கிற ஒரே நாடு, ஒரே இது வந்து நம்ம ரூபாய்க்கு நம்ம கம்பெனிலேயே வேல்யூ கிடையாது. அதுதான் இந்தியாவுடைய நிலைமை. இன்றைக்கி அந்த ரூபாய் விஷயமே இல்லை. இன்றைக்கி செல்ஃபோனில் இருக்குது. எவ்வளோ வேணும்? இது 50 ரூபா. அப்போ அது எத்தனை டாலர்? இத்தனை டாலர் இதில் போட்டோம்னா அது டாலரை கன்வெர்ட் பண்ணி அதை கொடுத்துரு. ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்காக நீங்கள் பேங்க்கில் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பாட்டுக்கு ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். இல்லாட்டி போனால் வெளிநாட்டுக்கு போகிறதா இருந்தால் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு பேங்க்கில் போய் நிற்கிறதுக்கு ஒரு நாள் ஆகிடும். நீங்கள் அந்த பிரச்சனையே இல்லை. அப்படி இருக்கும்போது டெல்லிக்கு போய் தான் என்ன விடுன்னு கேட்கணுமா? அது கேட்குறது இங்கேருந்தே சொல்லலாம். அங்கே ஒரு ஃபோன் அடித்தா முடிஞ்சு போகுது. ஹாட்லைன் வச்சுருப்பாங்களா 2 பேரும். பிரைம் மினிஸ்டர் வந்து சீஃப் மினிஸ்டர் கிட்ட பேசுறது ஒரு ஹாட்லைன் வச்சுருப்பார். ஓ, ஹாட்லைன் தான் சார். எந்த இன்டர்ஃபியரன்ஸும் இல்லாமல் நேரடியாக அவங்க 2 பேரும் பேசிக்குவோம். ஓ, இன்றைக்கி அது செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் அந்த ஹாட்லைன் கூட தேவையில்லை. அந்த ஹாட்லைன் வந்து ரொம்ப முக்கியமான இவங்களுக்கு தான் கொடுப்பாங்க. இப்போ அமெரிக்கா வந்து சில முக்கியமான நாடுகளுக்கு அந்த தலைவர்களுக்கு அந்த காலத்தில் ஹாட்லைன் வச்சுருவாங்க. அதே மாதிரி ரஷ்யா வச்சுருக்கும். அந்த ஹாட்லைனில் பேசி முடிச்சிருவாங்க எல்லாத்தையும். நீங்கள் ட்ரம்ப் எப்படி பேசினார், இந்த யுத்தத்தை எப்படி நிறுத்தினார்? ஹாட்லைனில் தான் பேசினார். என்ன அப்படின்னாரு, ரைட்டுன்னாங்க, முடிஞ்சு போச்சு. யுத்தம் நின்றுடுச்சு. இல்லை, ஹாட்லைன் தான். இதுக்கு ஒன்று ஒரு மோடி வந்து அமெரிக்கா போல் அந்த பாகிஸ்தான் அதிபர் அமெரிக்கா போய் டெலிஃபோன்லேயே முடிச்சிட்டாங்க. டெலிஃபோன்லேயே வாரே நிற்கிதுன்னாக்க ஒரு பிளாக் மணியை மாற்றுறது வந்து பெரிய கஷ்டமா? பழனிசாமி எங்கே இருக்கார்? இன்னும் வந்து எடப்பாடியில் ஆடு பேச்சிக்கிட்டு இருக்கிற காலத்தில் இருந்தால் அதெல்லாம் மாறி போச்சு, தேவையில்லை. சார், இப்போ பிரதமர் மோடியை இந்த கூட்டம் முடிந்தவுடன் தனிப்பட்ட முறையில் சந்திக்க போகிறார் முதல்வர் ஸ்டாலின். ஒரு சித்தாந்த ரீதியாக கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து எங்களுக்கு அவங்களுக்கு ஆகாது, ஒன்றும் இதாகாது அப்படின்லாம் சொல்லிட்டு இப்போ போய் பிரதமர்கிட்ட போய் சரண்டர் ஆன மாதிரி தானே அர்த்தம். அது பிரதமர் இப்போ பார்த்தாவே சரண்டர் ஆகிடுமா? ஆமாம், எதிர்கட்சி தலைவர் அப்படிதான். எதிர்கட்சி இல்லையா, ஒரு ஆளுங்கட்சிங்க, முதலமைச்சருங்க. இல்லை, எடப்பாடி சொல்கிறாரு சார், நீங்க போய் நேரில் போய் பார்க்குறீங்க, அப்போ சரண்டர் தானே அர்த்தம். முதலமைச்சராக போய் பார்க்குறாருங்க, பிரைம் மினிஸ்டரை பார்த்து ஆகணுங்க. அடிப்படை ஞானமே இல்லாத கேள்வி இது. அன்னைக்கு வந்தபோது கருப்பு கொடி காட்டியே அப்படின்னீங்க. அன்னைக்கு ஸ்டாலின் வந்து எதிர்கட்சி தலைவர். அப்ப எதிர்கட்சி தலைவர்னா கருப்பு கொடி காட்டுறோம். இன்னைக்கு நீங்க வந்து இப்ப சீஃப் மினிஸ்டர் அரசாங்கத்தை இது சட்ட ரீதியா நீங்க வந்து அவர் கீழே இருக்கிற ஆளு. அவர் வந்தா நீங்க ரிசீவ் பண்ணணும். புரோட்டோகால் வெள்ளக்கொடையோட. வெள்ளக்கொடியோ எந்த கொடையோ, வெள்ளக்கொடையோட. அது அது அவர் பிடிச்சாரு. எவனும் வெள்ளக்கூடை பிடிக்கல, வெண்கொற்ற கொடை. அதான் எல்லாரும் பிடிக்க வேண்டியது, பிடிச்சுதான் ஆகணும். அதே எதிர்கட்சியா இருக்கும்போது எதிர்ப்பை தெரிவிக்கிறோம். ஓடி போயிட்டாருல, மறைஞ்சு 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 இறங்கி இதில் பூந்து ஐஐடி ரெஸ்ட் ரூம் இருக்கிறபடி எல்லாம் மேடிக்கு போய் சேர்ந்தாரு. கருப்பு கொடி காட்டக்கூடாது தடை போட்டாங்க. கருப்பு பலூனை பறக்க விட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியலையே.
அவர் பேசின ஸ்டேடியம் சுற்றி கருப்பு கொடி பறக்க விட்டாங்க, கருப்பு பலூனை பறக்க விட்டாங்க. ஸ்டேடியத்துக்கு பார்த்தா மேலே பார்த்தா கருப்பு பலூனாக பறக்குது. கொடியாக இருந்தால் கூட பிரச்சனை எல்லாம் போயிருக்கு. கொடியாக இருந்தால் கூட ரோட்டில் காட்டியிருப்பாங்க, அந்த ஸ்டேடியம் மறைச்சிக்கிட்டு இருந்திருக்கும். இவங்க தடுத்ததுனால கருப்பு பலூனை பறக்க விட்டாங்க. தலையை தூக்கி பார்த்தா பலூனாக பறக்குது, ஆயிரக்கணக்கான பலூனு கருப்பு கோ பேக் மூடின்னு. குஜராத்தே ஆடி போயிடுச்சு. இல்லை இப்படியெல்லாம் கூட போராட்டம் நடத்த முடியும்னு குஜராத் கவர்மெண்ட்டில் கேட்டாங்க. குஜராத் ஆமா, அவங்க கவர்மெண்ட் கேட்டுச்சு, எப்படி இப்படி எல்லாம் பண்ணீங்க. மோடி எதிர்பார்க்கல. அன்னைக்கு அவர் எதிர்கட்சி, இன்னைக்கு ஆளுங்கட்சி சீஃப் மினிஸ்டர். இன்னைக்கு அதுவும் கெடுத்து விட்டாங்க. இந்த தெலுங்கானா சந்திரசேகர் ராவ் அதையும் கெடுத்து விட்டார். பிரைம் மினிஸ்டர் மோடி இந்த பக்கம் பிளேன்ல இறங்க ஏர்போர்ட்ல, ஹைதராபாத் ஏர்போர்ட்ல. அதே நேரத்தில் இப்போ சந்திரசேகர் ராவ் இன்னொரு ஃப்ளைட்ல ஏறி போறார், இவரை ரிசீவ் பண்ணாங்க. அன்னைக்கே பிரைம் மினிஸ்டருடைய இது கதி அதோ கதி ஆகிப்போச்சு. வரவேற்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு விட்டார். சந்திரசேகர் ராவ் பல விஷயங்கள் பண்ணார். கவர்னர் உரை தேவையில்லைன்ட்டார். கவர்னர் இங்கே இருக்க வேண்டியதில் போக வழின்ட்டார். தமிழிச்சை கடைச்சவங்களும் ஹைதராபாத் பார்க்காம ஊடி போயிடுச்சு. ஹைதராபாத்தை பார்க்க கடைச்சவங்களும் பார்க்கல. கவர்னர் உரையில கொடியாத்த ஓடல, எதுவும் பண்ணல. சம்பளத்தை மாத்திரம் வாங்கிட்டு பாண்டிச்சேரி பார்க்கலாம், அவ்வளோ உக்காந்துக்கிட்டு பேசாமல் பார்த்துட்டு. அதான் அதோட நிலை. அந்த அளவுக்கு போயிடுச்சு. இல்லை நீங்கள் அவரும் தனியாக சந்திக்கிறாருன்னா சீஃப் மினிஸ்டருங்கிற முறையில் பல விஷயங்களை எடுத்துகிட்டு போயிருப்பார். அதை தனியாக சந்திக்கிறாருன்னா அவர் மாத்திரம் இருக்க மாட்டார், செக்ரட்டரி எல்லாரும் கூட இருப்பார். இல்லை பர்சனல் சந்திப்புன்னு சொல்கிறாங்க. சந்திப்பாக இருக்கலாம். அவரை பற்றி ஏதாவது உடல் நலம் எப்படி இருக்குது, பாகிஸ்தான் விஷயத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கிறதெல்லாம் கேட்கறதுக்கு கூட போகலாம். எவ்வளவோ இருக்கலாம். என்ன சார் சொல்றீங்க? ஏங்க உங்கள் மனசில் அழுக்கு இருக்குதுங்க. நீங்கள் எதுக்காக போனோங்கிறத மனசில் வச்சுட்டு அதுக்காக தான் எல்லாரும் போவான்னா என்ன அர்த்தம்? நீ எதுக்கு போனாங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். 3 கார்ல எல்லாம் 3 கார்ல போறாங்கன்னா அப்புறம் எப்படி தேடிய போவாரு? அந்த காரில் பார்த்தவங்களாம் இருக்க மாட்டாங்களா? எது ஆயிரக்கணக்கான காரணங்கள் இருக்கு. ஒருவேளை பாஜகவும் திமுகவும் கூட்டணி பேசுறதுக்கு கூட போகலாம்ல. அப்படி சொன்னா பழனிசாமி பாவம் அப்படியே அவங்க இடிஞ்சு உடஞ்சு விழுந்துருவாரு. சார் பாஜகவோட எப்படி சார் கூட்டணி? ஏங்க முடியாது. இன்னைக்கு பாஜக இருக்கிற டெஸ்பரேட் கண்டிஷன்ல அவங்க யாருக்கிட்ட வேணாலும் கால் விட தயாரா இருக்கிற நிலைமையில தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன எந்த அமலாக்கத்துறையில அடி விழுந்துருச்சு, இது நீதிமன்ற கேஸுகள் பூராம அடி விழுவுது, கவர்னருக்கு பதவிகள் பிடுங்கப்படுகிறது, எதோ சமாளிக்கிறதுக்கு என்னென்னோ தகவல்பாட்சி வேலையெல்லாம் பண்றாங்க. தீவிரவாத தாக்குதல் நான் தமக்கு ஆதரவா வரும்னு பார்த்தாக்கா அதில் ஆயிரக்கணக்கான கேள்விகள் கேட்டு இவங்கள மடங்குல தான் ஜாஸ்தியா போச்சு. ஆக எல்லா இடத்துலையும் மாட்டிட்டு ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு சிக்கல்ல பாஜக மாட்டிக்கிட்டு நல்லா தெரியுது. திமுக மாட்டிருக்குன்னு சொல்லுங்க சார், பாஜக மாட்டிருக்குன்னு சொல்லுங்க. உங்க இஷ்டம், நீங்க அப்படி பிறந்த போங்க, எங்களுக்கு எந்த ஆட்சேபம் இல்லை. எங்க பார்வையில் இப்படித்தான் தெரியும். ஒரு பழனிசாமி கிட்ட வந்து நிக்கிறாருங்க, நீ சொல்றதெல்லாம் கேட்கறேங்கிறாரு. அப்புறம் அவர் சரியா வர்றேன்னு உடனே விஜய் கிட்ட போய் முறைக்கிறாரு, போய் பூத் கமிட்டி எல்லாம் போடுறேன்னு சொல்லி உடனே அவர் போறாரு. அவர் 2 நிமிஷம் போயிட்டு அவர் பாட்டு போயிட்டாரு. இன்னும் இந்த ஆளு ஒன்றும் ஒத்து வர மாட்டேங்கிறான். இவனை மிரட்டுறதுக்கு என்ன பண்ணுறது பார்த்தாங்க. சினிமாவை விட்டு போயிட்டு அஜித்துக்கு கூப்பிட்டு அவருக்கு வந்து என்னது பத்மபூஷன் பட்டத்தை கொடுக்குறாங்க. இப்படியெல்லாம் பண்ணால் அஜித்தை நான் தூக்கி விடுவேன். டெஸ்பரேட்டாக இருக்கிறாங்க. என்னத்துக்கு சினிமாவிலேயே இல்லாத ஒரு ஆளுக்கு என்ன இன்னைக்கு கூப்பிட்டு அஜித்தை கூப்பிட்டு என்னத்துக்கு கொடுக்குறேன்? மிரட்ட பார்க்குறேன். டெஸ்பரேட்டாக இருக்கிறேன், பரிதாபமாக இருக்கிறேன், எங்கேயோ மாட்டிக்கிட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒவ்வொருத்தர்கிட்ட போய் நிற்கிறேன். இன்னைக்கு அமலாக்கத்துறை தானே உங்களுக்கு பெருசா இருந்தது. இன்னைக்கு அமலாக்கத்துறை மேல கண்ணாபின்னு வந்துருச்சு இல்ல, என்ன பண்ணுவீங்க? அப்போ உங்களுக்கு இருந்த பெரிய ஆயுதம் அதுதான். அமித்ஷாவுக்கு ஏறத்தால வேலை போயிட்டு வருதுன்னு அர்த்தம். 2 இடத்துல அடி வாங்கியிருக்காரு. காஷ்மீரில் அமைதி திரும்பி விட்டது. யார் வேண்டாம் போகலாம், தைரியமாக போங்கள்னாரு. 25 பேரை கொடுத்துட்டாங்க. அமலாக்கத்துறையை வச்சு ரைடு பண்ணாரு. யாரை கேட்டு ரைடு பண்ண கோர்ட்டு கட்டுப்பிடிச்சு, அதுவும் போச்சு. இன்னொரு அமித்ஷாவை காணுமே. தீவிரவாத தாக்குதலுக்கு அப்புறம் அமித்ஷா எங்க சார்? அது எல்லாத்துலயும் பேசி சொல்லுங்க. எல்லாத்துலயும் எங்க பேசினார் சொல்லுங்க. அதுக்கப்புறம் எங்க காட்சி கொடுத்தார் சொல்லுங்க. நேற்று கூட பேசியிருக்காரு டெல்லியில. எங்க பேசினார்? பயங்கரவாதத்தை தீவிரவாத தாக்கல அன்னைக்கு காணாம போன அமித்ஷா இன்னைக்கு வந்து காட்சி கொடுக்கல. எதுக்கு எடுத்தாலும் முன்னால் வந்து நிக்கிற ஆசம் இன்னைக்கு காணாம. சார் இந்த பிரதமர் மோடியோட சந்திப்பு இது வந்து பிரச்சனை ஆயிடும்னு நினைச்சுக்கிட்டு தான் முத நாளே போய் சோனியா காந்தி ராகுல் காந்தியை போய் சந்திச்சுட்டாரோ? இருக்கட்டும், அப்படி இருக்கலாமே. போட்டோ போடுறாரு. அப்படி நீங்க சொல்ற மாதிரி இதெல்லாம் இருந்ததுன்னா அவர் ஏன் போட்டோ போடுறாரு? மறைச்சிட்டு போயிருக்கலாம். பகிரங்கமா தானே போய் நிற்கிறாரு. பார்த்தேங்க. தேர்தல் தொடர்பாலாம் பேசணும்னு சொல்லி வேணாலும் பேசியிருக்கலாம். சோனியா காந்தி உடம்பு சிலாத்தை பத்தி கூட பேசியிருக்கலாம். குடும்பத்தோடு இருந்தது போல உணர்ந்தேன்றாரு.
உங்களை பார்த்தா பாவமா இருக்குது. என்ன சார் அதையும் பேசுறாரு, அவங்க கிட்டயும் பேசுறாரு, இவங்க கிட்ட பேசுறாரு. அதான் நீங்க அப்படிதான் சொல்றீங்க. நீங்க ஒரு பக்கத்து பாஜகவோட பேசுறான்னு சொல்றீங்க, நேத்து போய் காங்கிரஸ் என்னன்னா ஒண்ணுமே புரியல. உங்களுக்கு எப்படி புரியும்? அரசியல்ல வந்து கொள்கை அடிப்படையில தான் விரோதிகளே ஒழிய உங்களுக்கு எனக்கு பத்தி என்ன விரோதம்? டெல்லி அரசியல் வேறங்க, தமிழ்நாட்டு அரசியல் மாதிரி கேவலம் கிடையாது. ஜெயலலிதா புனிதமானதா? ஜெயலலிதா மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஜெயலலிதா அருணாச்சலாங்கிற ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த அமைச்சர் வந்து பிளேன்ல ஏற வந்தபோது அவர் வந்தா பிளேன்ல நான் ஏற மாட்டேன்னு தெரியுமில்ல உங்களுக்கு? அருணாச்சலா சென்ட்ரல் மினிஸ்டர், அவரை ஏற்ற விடாம தடுத்துட்டாங்க. தெரியுமில்ல? ஜாதியில தாழ்ந்தவர் என்னோட பிளேன்ல வரக்கூடாது இருந்துச்சு. வாய்மொழிட்டு தான் இருந்தார் அன்னைக்கு அவங்க கூட்டணி. வாய்மொழிட்டு தான் இருந்தார் அருணாச்சலங்கிற மந்திரி, தென்காசி தொகுதியை சேர்ந்த. பிளேன்ல ஏறக்கூடாதுன்னு இறக்கி விட்டுடுச்சு. இன்னைக்கு வரலாம் அந்த 3%காரருக்கு அந்த செய்தி போடலையோ மூடி மறைச்சிட்டாங்க. இதை கலைஞர் பண்ணி தான் விட்டுப்பாங்களா? எதா இருந்தாலும் நீங்க அந்த 3%. ஆமா, அது அவங்க கையில தான் நினைக்க. அன்னைக்கு வந்து அச்சு ஊடகங்கள் தான் இருந்தது, இது செல்போன்லாம் கிடையாது. சரி, அப்புறம் அந்த என்னன்னா டெல்லியில நாங்க அடிக்கடி அப்பெல்லாம் போவோம். இப்ப நான் போறது இல்லை. பார்லிமெண்ட் முடிஞ்சவொடனே எல்லாம் வெளியே வருவாங்க. வந்து அந்த சென்ட்ரல் ஹால் பக்கத்துல இந்த கேன்டீன் இருக்கும். கேன்டீன் எல்லாம் செட்டா உட்காந்து சாப்பிடுவாங்க. செட்டா உட்காந்து சாப்பிட்டுட்டு, யோ நீ இன்னைக்கு அந்த மாதிரி கூத்தடிச்சு விட்டேன், நான் பாட்டுக்கு எதிர்பார்க்க, நீ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டேன், இந்த மாதிரி பேசிட்டு போவாங்க. அப்புறம் சரி எப்படி போறேன், என்ன கொஞ்சம் ஊற்று அப்படிம்பாங்க. பிஜேபி காரில் வந்து காங்கிரஸ்காரன் போவோம், காங்கிரஸ்காரன் வந்து திமுக போவோம், திமுக காரில் வந்து கம்யூனிஸ்ட் போவோம். எல்லாம் ஒன்றா தான் போவாங்க. டிக்கெட் வாங்கும்போது ஃப்ளைட்டில் டிக்கெட் வாங்கும்போது எல்லாம் ஒன்றா வருவாங்க. மெட்ராஸுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாத மாதிரி. லவுஞ்சில் கூட உட்காரக்கூடாது தெரியுமில்ல, அந்த அளவுக்கு ரகலை பண்ணுவாங்க. இங்கே ஏர்போர்ட் லவுஞ்சில் அவர் காங்கிரஸ்காரர் இருந்தாருனாக்கா அந்த ஆளுங்கட்சிக்காரர் இருந்தாங்க, இன்னொரு கட்சிக்காரன் போக முடியாது. அந்த மாதிரிலாம் ரகலை பண்ணுவாங்க. இங்கே தான் அது நடக்கும். அங்கே போனால் ஒருத்தர் கூடி கோலாவிட்டு இது பண்ணிட்டு போவாங்க. அது சென்ட்ரல் ஹாலில் அது அந்த கேன்டீனுக்கு போய் உட்காந்துக்கிட்டாக்கா அப்போ தான் இந்த ரேணுகாங்கிற ஒரு எம்பியை நாங்கள் அடிக்கடி அங்கே பார்ப்பேன். அந்த அம்மா வந்து இஷ்டத்துக்கு கலாட்டம் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் அது எங்களுக்கே அமைச்சராக வந்தது, நலத்துறை அமைச்சராக வந்தது. எனக்கு அந்த மாதிரி ஒரு பெரிய ரகலை நடந்தது, எய்ட்ஸ் சம்மந்தமாக ஒரு ரகலை நடந்தது. அதனால் திருப்பி எந்திரிச்சு பேசிட்டேன். கூட ஐஏஎஸ் அதிகாரி இருந்தார், உட்கார் மினிஸ்டர் ஷுட் நோ அப்படின்ட்டு. லஞ்சில் வந்து கேட்டுச்சு, என்ன இப்படி சொல்கிறேன்னு. இது தான் நடக்கும், அக்ரி பண்ணுறதான் பண்ணுங்கள், இல்லாட்டி உங்கள் இஷ்டம் போல பண்ணுறதான் பண்ணுங்கள், எங்களை கேட்காதீங்க அப்படின்னு. அங்கேயும் அதே மாதிரி தான் பேசாமல் போயிடுச்சு. அப்புறம் யார் என்னன்னு கேட்டுச்சு. அந்த பேக்ரவுண்ட் உடனே வந்துச்சு, உடனே ஓடியாந்தது. நீ ராஜாராம் தம்பியா இருந்துச்சு. அதுக்கு சம்மந்தம்லாம் ஐ டாக் டு யூ ஆஸ் அன் ஆஃபீஸர், டோன்ட் லிங்க் தட் மேன் வித் மீ அப்படின்னு. தன்னா இருக்குல்ல, ஐயா அவருடைய போர்வையில் நான் இருக்க விரும்பலைங்க. அது அவருக்கு கெடுதல். என்னால் அவர் பதவி போகக்கூடாது. நான் அந்த பதவி நான் வாங்கி கொடுக்கல, அவராக வந்தது. என்னுடைய செய்கைகளால் அந்த பதவி போகக்கூடாது. நான் வேற, எனக்கு அவருக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. அதிகாரியாக நான் பேசுகிறேன். லஞ்சில் எல்லாத்துக்கும் மத்தியில் நான் பேசுகிறேன். பல விஷயங்கள் நாங்கள் அந்த மாதிரி பண்ணிடுவோம். நாங்கள் அதை பற்றிலாம் கவலைப்பட்டுக்கிறது. ஏன்னா அவனுங்களுக்கு விஷயமே தெரியாமல் உட்காந்துருப்பான்னு தெரியும் எங்களுக்கு. அவனுக்கு ஒரு அளவும் தெரியாது, சொல்கிறத கேட்குற ஆளுங்க. உருவம் பாருங்க கதை. சில சமயங்களில் எப்படியா புள்ளி விவரத்தை இவ்வளோ கரெக்டாக சொல்கிறாங்க, அவனுக்கு என்ன தெரியும்? இந்த டிசீஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. திருநெல்வேலியில் இத்தனை கேஸு, கோயம்புத்தூரில் இத்தனை கேஸு, இதில் அரக்கோணத்தில் இத்தனை கேஸு அப்படின்னு வருஷம் சொல்லுவேன். ஓகேன்ற நோட் பண்ணிக்குவாங்க. லஞ்சில் கேட்பாங்க, எப்படி இவ்வளோ கரெக்டாக சொல்லுவேன்? அவனுக்கு வேண்டியது நம்பரு கொடுத்துட்டேன், தப்பா ரைட்டான அப்புறம் அவன் வெறுமை போயிட்டு அவ்வளோதான் நமக்கு. இதெல்லாம் வந்து அதிகாரிகளை ஏமாத்த ரொம்ப சுலபம். அவனுக்கு ஒரு அளவும் தெரியாது. அவன் நேற்று ஒன்று பிடபிள்யூ இருப்பான், இன்னைக்கு காலையில் வந்து மெடிக்கலுக்கு போட்டிருப்பாங்க. அவனுக்கு என்ன தெரியும்? நான் சொல்றது கேட்டுட்டு போகணும். நான் காலை ஒரு விட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. இந்திய அரசாங்கத்தினுடைய குறைபாடுகள் இதெல்லாம் நான் பார்த்த வேடிக்கை கேட்டு. ஐஏஎஸ்ங்கிற சிஸ்டத்தை நீங்கள் மாற்றலன்னு இந்த நாடு உருப்படுறதுக்கு வழியே கிடையாது. இன்றைக்கி வந்து அவன் பிடபிள்யூடி, நாளைக்கு வந்து ஹெல்த் செக்ரட்டரி, அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாக்க எலக்ட்ரிசிட்டிக்கு இது, அதுக்கு அடுத்த நாள் ஃபுட்டு டிஸ்ட்ரிபியூஷனுக்கு. அவனுக்கு எல்லாமே தெரியுமா? என்ன தெரியும் அவனை போட்டுக்கிட்டு இஸ் ஆஃப்டர் ஆல் அக்கௌண்ட் ஹோல்டர். அவன் செலவு கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறத தவிர டெசிஷன் எடுக்கிற ஆள் இல்லை. தெரியாதனமாக அவங்ககிட்ட எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துக்கிட்டீங்க. அது இருக்கிறவரை இதெல்லாம் இது இப்போ முதலமைச்சர் போய் மோடியை பார்க்குறாருன்னா ஆயிரக்கணக்கான காரணம் இருக்குது.
தமிழ்நாட்டுக்காக பல திட்டங்கள் எடுத்துட்டு போயிருக்கலாம். அது வந்து தனிப்பட்ட முறையில் பேச்சு இது பண்ணலாம். இந்த இடி ஐடி ரைடு விடாதீங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆமா, அது சொல்லியிருக்கலாம் மோடி கிட்ட போய் என் குடும்பத்தை கொஞ்சம் பார்த்துங்கன்னு சொல்லலாம். இல்லாட்டி பண்ணா நாளைக்கு உங்களுக்கும் பங்கு கொடுத்தா நாங்கள் ஏதாவது சொன்னால் மாட்டிக்குவீங்க, பார்த்துங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஒரு இது இருக்குது. இப்போ இந்தியா பூரா இல்லை, ஆசியா பூராத்துக்கும் மதுபான சாராய சப்ளை பண்ணுறது வந்து மோகன் பீகன் ப்ரூவரிங்கிறது தான். அந்த மோகன் பீகன் ப்ரூவரி இருக்கிறது வந்து லக்னோ வந்து யோகி ஆதித்யநாத் சீஃப் மினிஸ்டராக இருக்கிற ஊர். அதில் இருக்கிற அந்த கம்பெனி தான் இந்தியாவுக்கும் மாத்திரம்லாம் ஆசியாவுக்கே இது சாராய சப்ளை. அப்போ அவங்க அங்கே வந்து கமிஷன் வருதுன்னாக்கா அந்த கமிஷன் ஒரு அமௌண்ட் வந்து சீஃப் மினிஸ்டருக்கு போயிருக்காதா? யோகி ஆதித்யநாத் வீட்லேயே ரைட் பண்ண முடியல, அது சொல்ல கூட போயிருக்கலாம். ஆமாம், அவர் வீட்டுக்கு போயிருக்குல்ல. நன்றி சார். Q&Q Pharmacy. Services available: medicine, optical, diagnostics, audiology. Q&Q Pharmacy.